அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் 6 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அங்கு உயரதிகாரிகள் சற்று முன்னதாக ஆய்வு தொடங்கியது குறித்து செய்திகளை பார்த்திருந்தோம். இந்நிலையில் ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் நடத்தப்பட்ட இடத்தில் 6 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கன்னியப்பன் இணைந்திருக்கிறார். கன்னியப்பன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் 11 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களை போலீஸ் காவலில் எடுத்து தனித்தனியாக விசாரணை என்பது கடந்த 2 நாட்களாகவே நடைபெற்று வருகிறது. அந்த வகையில நேற்று இரவு முதலே ரவுடி திருவேங்கடத்திடம் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி அவர் எங்கெல்லாம் பயணம் செய்தார், கொலை சம்பவம் நடந்ததற்கு முன்னதாக எந்த இடத்தில் ஆயுதங்களை பதுக்கி வைத்தார்கள், என்னென்ன மாதிரியான ஆயுதங்கள்லாம் இவர்கள் கையாள்வதற்காக தயாரித்து வைத்திருந்தார்கள் என்ற கோணத்தில போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வராங்க. அந்த வகையில புழல் அடுத்த செட்டிமேடு வெஜிடேரியன் தெரு பகுதியில பதுக்கி வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்வதற்காக ரவுடி திருவேங்கடத்தை காவல்துறையினர் அதிகாலை 5 மணிக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. அப்பொழுது அங்கே உள்ள ஒரு இரும்பு கொட்டகையில் அந்த நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், இது எங்கு தயாரிக்கப்பட்டது, யார் கொண்டு வந்து இங்கு வைத்தது என்கின்ற தீவிர விசாரணை நடத்தும் போது போலீசாரை தள்ளிவிட்டு திருவேங்கடம் தப்பி முயன்றதாக கூறப்படும். அந்த நேரத்தில் தான் அவரை துப்பாக்கியால் சுட்டு என்கவுண்டர் செய்ததாக புதிய தகவல்கள் வெளியாயிருக்கிறது. லாவண்யா, கன்னியப்பன், தற்போது வடக்கு காவல் ஆணையர் நரேந்திர நாயர் அந்த பகுதியில் ஆய்வு செய்து வருகிறார். மேலும் இந்த வழக்கு குறித்து யாரிடம் விசாரணை துரிதப்படுத்தப்படவிருக்கிறது, எந்த வகையில் விசாரணையானது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது? குறிப்பாக இப்ப தற்பொழுது சென்னை பெருநகர வடக்கு கூடுதல் காவல் ஆணையர் அவர்கள் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வரார்கள். அதே போன்று ஏற்கனவே இந்த குற்றவாளிகளிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில ஒவ்வொரு குற்றவாளிகளும் ஒவ்வொரு விசாரணை அதிகாரி என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் குற்றம் நடப்பதற்கு முன்னதாக யாரெல்லாம் எங்கிருந்து கூடினார்கள், அவர்கள் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் என்னென்ன, வேறு ஏதேனும் திட்டம் தீட்டப்பட்டு, அதாவது பிளான் 1, பிளான் 2, பிளான் 3 என்கிற அடிப்படையில் திட்டங்கள் தீட்டப்பட்டு அந்த எக்ஸிக்யூட் செய்வதற்காக என்னெல்லாம் இவர்கள் செய்தார்கள் என்கிற கோணத்தில் தான் பிடிபட்ட அனைத்து குற்றவாளிகளிடம் இந்த விசாரணை என்பது தனித்தனியே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதையெல்லாம் தற்பொழுது புதிதாக பொறுப்பேற்றுள்ள சென்னை பெருநகர காவல்துறையின் அதிகாரிகள் தற்போது தீவிரமாக நடத்தி வராங்க. லாவண்யா, கன்னியப்பன், இந்த என்கவுண்டர் சம்பவத்தை தொடர்ந்து தற்போது நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணையானது எந்த கதியில் நடைபெறவிருக்கிறது? கன்னியப்பன், ஏற்கனவே கூறியது போல லாவண்யா, தனித்தனியே விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில தற்போது ஒவ்வொரு விஷயங்களாகத்தான் நமக்கு தெரிய வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்திடம் நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்வதற்காகத்தான் காவல்துறையினர் அழைத்து சென்றதாக அந்த தகவல் மட்டும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதர குற்றவாளிகள் அவர்கள் என்னென்ன ஆயுதங்கள் பயன்படுத்தினார்கள், துப்பாக்கி ஏதேனும் இருக்கிறதா, இது போன்ற தனித்தனி விசாரணை வந்து நடக்கப்பட்டிருந்தாலும் இந்த விவரங்கள் எல்லாம் செய்தியாளர்களுக்கு காவல் ஆணையர் வழங்கினால் மட்டுமே நமக்கு தெரிய வரும். லாவண்யா, ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி கன்னியப்பன்.